சாயிராம். நாம் எதற்குமே இனி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதுவுமே முடிந்துவிடவும் இல்லை. இப்பொழுது துவங்கினால் கூட எவ்வளவோ உயரங்களுக்கு நாம் செல்ல முடியும் நிச்சயமாக. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, நாளை மங்களகரமான நாளில் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி செய்தி உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக அற்புதம் ஒன்று நடக்கத்தான் போகிறது. ஆம் என் குழந்தா, அற்புதம் ஒன்று நிகழத்தான் போகிறது. ஓம் ஸ்ரீ சாயிராம் என்று சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு இதை கேள். நிச்சயமாக நாளைய நாள் உனக்கான நாளாகவே இருக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய வெற்றிக்கு இதுதான் முதல் காரணம். எப்பொழுதுமே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. பல சிகரங்களை உன்னால் நிச்சயமாக மிக சுலபமாக தொட்டுவிட முடியும். தன்னம்பிக்கையோடு கூடிய முயற்சி மட்டும்தான் உனக்கு தேவை என் பிரியமே. அது மட்டும்தான் உனக்கு தேவை. உன்னால் முடியாது என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக வெற்றியை தவற விட்டு விடுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. முடியாது என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக வெற்றியை தவற விட்டு விடுவார்கள்தான், விட்டே விடுவார்கள்தான். முடியும் என்ற நம்பிக்கை வைத்து முழு முயற்சியோடு போராடிப்பார், பாடுபட்டுப்பார். தவறவிட்ட வெற்றியையும் சேர்த்து பெற்றுக்கொள்வாய் நிச்சயமாக. ஆம் என் பிரியமே, வெறும் திட்டங்கள் உன்னை திறமையான மனிதராக மாற்றிவிடாது. செயல்கள்தான் சிறந்தவர்களாக மாற்றும். செயல் அது ஒன்றுதான் இந்த உலகின் மிக சிறந்த சொல் என்பதை புரிந்து கொள். அன்றன்றைக்கு செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை அன்றே செய்து முடித்து விடுவதுதான் நல்லது. சிறிது தாமதமானாலும் பரவாயில்லை என் பிரியமே. நீ தள்ளி போடும் காரியங்களும், நீ செய்யாமல் தவறவிடும் காரியங்களும் நிச்சயமாக உன்னை சும்மா இருக்க விடவே விடாது. அது உனக்கான சுமையை அதிகரிக்கக்கூடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சுமைகள் என்று உனக்கு எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் பிரியமே. உன்னால் சுமக்கவே முடியாத சுமைகள் உன் மீது ஒருபோதும் சுமத்தப்படுவதே இல்லை என்ற அந்த ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே மனதில் பதிய வைத்துக்கொள். எந்த சூழ்நிலையும் நம்பிக்கையோடு எதிர்கொண்டாலே போதும். எதிர்மறையான சூழ்நிலையை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான், அதை பொறுத்துதான் உன்னுடைய வெற்றிகளும் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. ஆம் என் பிள்ளையே, உன்னுடைய வெற்றிக்கும் நீதான் காரணம், உன்னுடைய தோல்விக்கும் நீதான் காரணம். என் அன்பு பிரியமே, நீ முயன்று தோற்றால் அதுவும் வெற்றிதான். அதை புரிந்து கொண்டு செயல்படு. முயலாமலேயே முடியாது என்று எப்பொழுதும் விட்டுவிடாதே. உன்னை ஏளனமாக பேசுபவர்கள் என்றோ ஒரு நாள் உன்னை பற்றி நிச்சயமாக நல்ல விதமாக பேசுவார்கள். சரியான நேரம் வரும் என்று காத்து கொண்டிருக்காமல் கிடைத்த நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள். உனக்கு கிடைத்த நேரம் மிக சரியாக மாற்ற கற்றுக்கொள். வெற்றி எப்பொழுதுமே உன் வசம்தான் இருக்கும். வெற்றி எப்பொழுதுமே உன்னுடைய வசம்தான். உன்னிடத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறைவன் தந்த உனக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நம்பிக்கை நிறைந்த மனம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள். அப்படி நீ இருந்தால், அப்படி நீ நினைத்தால், இன்றைய நாள் போன்றே ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றியை தரும் நாளாகத்தான் அது இருக்கும். சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரமே இல்லை என்றால் நீ உன்னுடைய வாழ்நாளில் முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை விதையாக்க கற்றுக்கொள். ஆம் குழந்தையே, உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை விதைகளாக கற்றுக்கொள். எதற்குமே மனதை குழப்பிக்கொண்டே இருக்காதே.
யார் ஒருவர் தன்னைத்தானே சிறப்பாக ஆள்கிறார்களோ அவர்களே உண்மையில் சுதந்திரமானவர்கள். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய முடியும் என்பதை தீர்மானம் செய்து அதன்படி உன்னுடைய செயலை செய்து கொண்டே இரு. நீ நினைக்காத வெற்றியையும் நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்பை அந்த காலமே உனக்கு கொடுக்கும். முடிந்தவரை எப்பொழுதும் உண்மையாக இருக்க பழகிக்கொள் என் பிள்ளையே. உண்மையான மனிதனை இறைவன் ஒருபோதும் எந்த நிலையிலும் அவமானத்திற்கு ஆளாக்குவதே இல்லை, எந்த நிலையிலும் ஆளாக்குவதே இல்லை. எப்பொழுதும் எல்லோரிடமும் வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளும் இறைவனே அவனுக்கு காண்பிப்பான். நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு துணையாக யாருமே இல்லையே என்று எப்பொழுதும் கலங்கிவிடாதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் அந்த இறைவன் எப்பொழுதும் உன்னோடு இருப்பான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன் சாயப்பா எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு தேவையானதை தேவையான சமயத்தில், தக்க நேரத்தில், தகுந்த சமயத்தில் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவதை விட, வசதியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதை விட நிம்மதியான வாழ்விற்கு ஆசைப்படு. வசதியை விட நிம்மதிதான் என்றுமே நிலையானது. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நம்பிக்கையோடு இரு என் பிரியமே. வாழ்வு எப்பொழுதுமே எளிமையானதுதான், மிக மிக எளிமையானதுதான். நீதான் அதனை சிக்கலானதாக நினைத்து கொண்டு, சிக்கல் உள்ளதாக நினைத்து கொண்டு மொத்த வாழ்வையும் கடினமாக்கி கொண்டிருக்கிறாய் பிள்ளையே. ஒன்றில் தோல்வி அடைந்து விட்டால் நீ மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர உன்னுடைய இலக்குகளை நிச்சயமாக அல்ல. உன்னுடைய வழிகளை மாற்ற பழகு. நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைவாய், அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக எல்லா திசைகளிலிருந்தும் உனக்கு வழிகாட்டியாக, தோழனாக, உற்றார் உறவினராக, தாயாக, தகப்பனாக என்றுமே உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்து விடாதே. எப்படி வாழ்வான் என்று பார்த்து விடலாம் என்பவர்களுக்கு மத்தியில், அவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்ட பழகு. உன்னுடைய வெற்றி எப்பொழுதுமே உன் வசம்தான், நிரந்தரமாக உன் வசம்தான். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு துறவி தியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த வழியாக ஒரு மாடு மேய்ப்பவர் வந்து கொண்டிருந்தார். துறவி ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் சற்று நேரம் பொறுத்திருந்து துறவியை பார்க்கலாம் என்ற எண்ணத்தோடு பொறுமையாக காத்திருந்தார். ஆனால் நெடுநேரமாகியும் அந்த துறவி கண் விழிக்கவே இல்லை. என்ன ஆனாலும் அந்த துறவியை பார்த்துவிட்டு அவரிடம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் நாம் நகர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருந்தார். அவர் பொறுமைக்கு நல்ல பதில் கிடைத்தது. துறவியும் கண் விழித்தார். அந்த துறவி கண் விழித்ததும் அந்த மாடு மேய்ப்பவர் துறவியிடம், துறவியரே, இத்தனை நாட்களாக தியானத்தில் இருந்தீர்களே, இந்த தியானத்தில் தாங்கள் அப்படி என்ன கற்றுக்கொண்டீர்கள்? எனக்கும் கூறுங்கள். உங்களுடைய ஆசிர்வாதத்தோடு நானும் அதை கேட்டுக்கொள்கிறேன் என்று பணிவன்போடு அந்த துறவியை பார்த்து கேட்டார் அந்த மாடு மேய்ப்பவர். இந்த கேள்வி அனைத்தையுமே கேட்டுவிட்டு அவரை நன்றாக உற்று கவனித்தார் அந்த துறவி. ஆனால் அமைதியாகவே இருந்தார். உடனே அந்த மாடு மேய்ப்பவர் மீண்டும் அந்த துறவியிடம், துறவியாரே, நான் உங்களை தான் கேட்கிறேன். இவ்வளவு காலமாக தியானத்தில் இருந்தீர்களே, அந்த தியானத்தில் தாங்கள் கற்றுக்கொண்டது என்ன? அதை என்னிடம் சற்று கூறினால் நானும் உங்களுடைய ஆசிர்வாதத்தோடு அதை தெரிந்து கொள்வேனே என்று மீண்டும் பணிவன்போடு கேட்டார் அந்த மாடு மேய்ப்பவர். மீண்டும் அந்த துறவி மௌனமாகவே பதிலாகவே கொடுத்தார். மீண்டும் சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் பணிவன்போடு, துறவியரே, இந்த தியானத்தில் தாங்கள் கற்றுக்கொண்டது என்ன? உங்களுடைய ஆசிர்வாதத்தை எனக்கு தருவீர்களா என்று கேட்டார் அந்த மாடு மேய்ப்பவர். மீண்டும் அதே மௌனத்தை பதிலாக கொடுத்தார் அந்த துறவி. இப்பொழுது மாடு மேய்ப்பவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. உடனே
துறவியை பார்த்து, துறவியே, நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், உங்களுக்கு காதில் விழவே இல்லையா? தங்களுக்கு காது என்ன செவிடா? ஏன் இப்படி கேள்வி கேட்டும் பதில் கூறாமல் இருக்கிறீர்களே என்று சற்று கோபமாக கேட்டார் அந்த மாடு மேய்ப்பவர். இப்பொழுது இந்த நொடி தன்னிடம் கோபமாக பேசிய அந்த மாடு மேய்ப்பவரிடம் பேசத் துவங்கினார் அந்த துறவி. இப்படித்தான் பல பேர் வாழ்க்கையில் முதலில் பொறுமையாக இருக்கிறார்கள். ஆனால் மிக சீக்கிரத்திலேயே தங்களுடைய பொறுமையை இழந்து கோபப்படுகிறார்கள். அதைதான் நீயும் செய்திருக்கிறாய். ஆனால் நான் எப்பொழுதும் பொறுமை இழக்கவே மாட்டேன். யார் என்னை என்ன சொன்னாலும் என்ன கூறினாலும் நான் பொறுமை இழக்கவே மாட்டேன். வார்த்தைகளில்தான் இருக்கிறது அனைத்துமே. நீ அமைதியாக கேட்கும் பொழுதும் நான் பொறுமையாக இருந்தேன், நீ கோபமாக கேட்கும் பொழுதும் நான் பொறுமையாக இருந்தேன். இதுதான் நீயும் கடைபிடிக்க வேண்டும். போ, உன் வாழ்க்கையில் நான் தியானத்தில் கற்றுக்கொண்டது இதுதான். எப்பொழுதும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும் பொறுமையை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்பதை தான் நான் கற்றுக்கொண்டேன். அதை தான் நான் உனக்கும் சொல்கிறேன். எப்பொழுதும் எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே. பொறுமையாக இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக அதிசயமாகவே உன்னிடம் வந்து சேரும் என்று கூறினாராம் அந்த துறவி. பொறுமையாக இருப்பவர்களிடத்தில் எந்த விதத்திலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. எனவே நீயும் பொறுமையை கடைப்பிடி. உன் வாழ்க்கை சிறப்பானதாகவே இருக்கும், அதிசயம் நிறைந்ததாகவே இருக்கும். இதை உனக்கு உணர்த்துவதற்காகவே நான் கற்றுக்கொண்ட பாடத்தை உனக்கு செயல் மூலமாக உணர்த்துவதற்காகவே நீ 3 முறை கேள்வி கேட்டும் நான் அமைதியாக இருந்தேன். உன் பொறுமையை சோதித்து பார்த்தேன். ஆனால் என்னை மன்னித்து விடு என்று கூறினாராம் அந்த துறவி. நாமும் இதே போலத்தான் எல்லா விஷயங்களிலும் முதலில் பொறுமையாக இருக்கிறோம். காலம் கடக்க கடக்க எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே மாறவில்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுது நம் பொறுமையை இழந்து வேதனையாக்கி மனவேதனையில் தவித்து கொண்டு நம்மையும் வேதனைப்படுத்தி கொண்டு நம்மை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே எது நடந்தாலும் என்ன நிகழவில்லை என்றாலும் நடக்கவே இல்லை என்றாலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாமல் நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். நமக்கு என்று எழுதப்பட்டது நம்மிடம் வந்து சேரும் வரை பொறுமையாக காத்திருப்பதை தவிர நமக்கு வேறு வழியே அல்ல என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பொறுமை இழந்து கோவப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ வருத்தப்படுவதாலோ கண்ணை சிந்துவதாலோ எதுவுமே நிகழப்போவதில்லை. நம்மிடம் வந்து எதுவுமே சேரப்போவதும் அல்ல. நமக்கு என்று எழுதப்பட்டது நம்மிடம் வந்து சேரும் வரை நாம் பொறுமையை கடைப்பிடித்துதான் ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. பொறுமையாக இருக்கலாம், பொறுமையாக காத்திருக்கலாம். நடக்கவே நடக்காது என்று நினைத்தது கூட அதிசயமாக நம் வாழ்வில் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் நம் வாழ்வில் நிகழும். பொறுமைக்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும். பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக நம் வாழ்வில் அரங்கேறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பாயிருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நான் உனக்கு கொடுக்க போகும் தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு. ஒரு கண நொடி போதும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றி அமைக்கும் சக்தி உன் அப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியுமல்லவா? என்னை நம்பு, உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அளவில்லாத மகிழ்ச்சிக்கு உன்னையும் உன் வாழ்க்கையையும் கொண்டு செல்வதற்காகவே இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் போராட்டங்கள், அவமானங்கள், விரக்திகள், வேதனைகள், இதுதான் கடந்து வந்திருக்கிறாய். பொறுமையாக இரு, அனைத்தும் உன் வாழ்வில் வசமாகும். எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்று இன்றைய துணிச்சல் நாளை உனக்கு வரும் துன்பத்தை கூட துரத்தி அடிக்கும். எனவே எப்பொழுதும் எதிலும் துணிவோடு செயல்படு, துணிச்சலோடு இரு, தைரியமாக இரு, கலங்கி நிற்காதே, போராடு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே விடலாம். உன்னுடைய நம்பிக்கை
போகும் விடும்படியான செய்திகள் உன் காதுகளுக்கு வந்து விழுந்தால் அப்பொழுது கூட தைரியமாக இரு, பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போல சூழ்நிலை வந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்பேன், மீட்டு ரட்சிப்பேன். உன்னை காக்க எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது மனதை தளர விட்டு விடாதே. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொள் குழந்தையே. உன் வாழ்க்கையும் மாறும், நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையிலும் வரும். கஷ்டகாலம் இன்றோடு முடியப் போகிறது என்ற நல்ல எண்ணங்களை உன் மனதில் வைத்துக்கொள். நிச்சயமாக உன் எண்ணம் போல் உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அதிசயமும் உன் வாழ்வில் நாளை முதல் ஆரம்பமாகும். மற்றவர்களுக்கு ஏதாவது நீ துன்பம் நினைக்க நேர்ந்தால் அப்பொழுது நினைத்துக்கொள், உனக்கு கஷ்டத்திற்கான விதையை நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை மனதில் வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதே. மற்றவர்களின் மனதை எப்பொழுதும் எந்த நேரமும் காயப்படுத்தும்படி எண்ணக்கூட எண்ணாதே. பொறுமையாக இருப்பவர்கள் ஒருபோதும் தோற்றதே இல்லை. அதுபோல பொறாமை, மற்றவர்கள் பற்றி பொறாமையோடு இருப்பவர்கள் ஒரு நாளும் ஜெயித்ததே இல்லை. உனக்கு ஒரு இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்றால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், கோபத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகருவதே நல்லவர்கள் செய்யும் காரியம். அன்பு என்பது மிக பெரிய பொக்கிஷமான பரிசு. அதை கொடுத்தாலும் மகிழ்ச்சியே, பெற்றாலும் மகிழ்ச்சியே. சில சூழ்நிலைகளில் பேசாமல் புன்னகைத்து விட்டு நகர்ந்து விடுவது பேசத் தெரியாமல் அல்ல, அந்த நேரத்தையும் உன் மனதையும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக் கொள்வதற்காகவே செய்யும் செயல் என்பதை நம்பு. அதனால் உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதத்தையும் நல் வாக்குகளையும் உன்னால் கேட்கவும் முடியாது. அதை உணர்ந்து கொள்ளும் தருணமும் உனக்கு இருக்காது. உன் மனதில் சிம்மாசனம் போட்டு நான் அமர்ந்து இருக்கிறேன். ஆனாலும் உன் மன போராட்டம் படும் பொழுது நீ படும் வேதனையை பார்த்து நானும் அதோடு போராடி கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன் குழந்தையே. தைரியமாக இரு. நம்பிக்கை குறையும் சமயத்தில் என் கைகளை இறுக்க பற்றிக்கொள். என்னுடைய பாதத்தை இறுகமாக பற்றிக்கொள். உன்னுடைய வேதனையும் மனசோர்வும் குறைவதை நீயே கண்கூடாக உணர்வாய். என் பிள்ளையாகிய உன்னை காப்பாற்ற எந்த ரூபத்திலாவது நிச்சயமாக வருவேன். உன்னை காப்பாற்றுவதற்காகவே எந்த ரூபமானாலும் எடுப்பேன் உன் சாயிதேவா. உன் எண்ணத்தை நல்லபடியாக வைத்துக்கொள், நேர்மறை சிந்தனையாக வைத்துக்கொள். என்னால் வாழ முடியும், வாழ்க்கை வாழ்வதற்காகவே அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து ஜெயிப்பேன் என்ற நல்ல எண்ணங்களை எப்பொழுதும் உன் மனதில் நினைத்து கொண்டே இரு. வாயால் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். இரவும் வெளிச்சத்திற்கு வர சூரியனுக்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதே போல உன்னுடைய கஷ்டமும் தீர சில காலம் ஆகித்தான் இருக்க வேண்டும். அதற்கான நேரம் வரும் பொழுது உன் கஷ்டகாலத்திற்கும் ஒரு முடிவு வரும். உனக்கும் வெளிச்சம் பிறக்கும். உன் வாழ்விலும் விடியல் வரும். கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய். உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீக்கி ஒளி என்ற தீபத்தை ஏற்றி வைக்க உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். பிள்ளையே, இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்பொழுது வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. எழுந்திரு என் குழந்தையே. சர்வ சக்தி படைத்த உன் சாயப்பாவை தந்தையாக பாக்கியம் செய்தவர் நீ. உன் மனதிற்கு இவ்வளவு குழப்பம் இருக்கலாமா? உன்னை காண உன் சாயப்பா வருகிறேன். நிச்சயமாக வருவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீ நினைத்தது, ஆசைப்படுவது, என்னிடம் விரும்பி கேட்பது அனைத்தையும் உனக்கு தர நான் உன் இல்லத்திற்கு வருவேன். வந்து கொண்டே இருக்கிறேன். துன்பம் வரும் பொழுதும் வேதனை சூழும் பொழுதும் அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டுமே இருந்தால்
உன் அப்பாவால் தாங்க முடியுமா சொல்? பட்டினி கிடப்பது, எந்த துயரம் வந்தாலும் அதை உணவின் மேல் காட்டுவது, எந்த ஒரு பலனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ புத்திசாலி எனவும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாது என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உனக்கு கஷ்டங்கள் வர நான் அனுபவிப்பேனா? கஷ்டமான வேதனையில் தத்தளிக்கும் கொண்டிருக்கும் என் பிள்ளையை தேற்ற உன் அப்பா உன் வீட்டுக்கு வருவேன். மங்கள செய்தியோடு வருவேன். நிச்சயமான அந்த மங்கள செய்தி உன் காதில் விழும், மிக மங்களகரமாக. என் அன்பு பிள்ளையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றலாம். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது. அந்த அதிசயத்தை நான் உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். பிள்ளையே, நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதற்குள் சோர்ந்து போய்விடாதே என் பிள்ளையே. நீயும் நான் சொல்கிறபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலையால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. கஷ்டங்களை மட்டும் தருகிறீர்களே சாயிநாதரே என்று கலங்காதே பிள்ளையே. நான் காரணமின்றி எதையும் செய்வதில்லை. எந்த வாக்கும் காரணமின்றி என் நாவிலிருந்து வருவதில்லை. எதையும் நான் காரணமின்றி செய்வதும் இல்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை ஒருபோதும் நான் கைவிடப்பட்டது இல்லை குழந்தையே. நீ நித்தமும் கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பதை பார்க்க உன் சாயப்பாவிற்கு சக்தியே இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது. கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டும் விட்டாய். சகிக்கக்கூடாததையெல்லாம் சகித்தும் விட்டாய். வாழவே கூடாது, ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் மட்டும் ஏன் கோழையைப் போல அழுது கொண்டிருக்கிறாய்? அழாதே, தைரியமாக இரு. உன்னை அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான் தான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்களை தன்னுடைய நிலையை உணரும்படி நான் செய்வேன். நீ இதுநாள் வரை இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னிடம் வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன்.